வெங்காய தொக்கு செய்கிறோம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு எனக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இந்த குழம்பு மசாலா தூள், சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுருந்த தண்ணியை ஊற்றி நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை பாயில் பண்ண விடணும். புளி தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியது தான்.